சூர்யா சார் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது உங்க பாட்டுல சூர்யா சார் என்ட்ரி பயங்கரமா ஐயோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது? அந்த கால் அப்படி எடுத்து வச்சுருந்துருங்க. ஒரு சீன்ல வந்து நான் எல்லா இடத்துலயுமே அதான் சொன்னேன். இந்த மீசை வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணுவாரு. அந்த சீன்லாம் ஐயோ இடத்துல வந்து சாய் அபயங்கருக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலுமே அதாவது அப்பப்போ நாங்கள் சொல்லி பாடின பாட்டு அது. நீங்கள் ஸ்டேஜில் எப்படி பாடுவீங்களோ, எனக்கு வந்து பயங்கர ப்ராப்பராக அந்த இடத்துல இப்படி சங்கதி வேணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்டேஜில் ஒரு மக்கள், ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்க முன்னால் எப்படி பாடுவீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டுடியோவில் நீங்கள் ரெக்கார்டில் பாடுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி தான் பாடணும் அது. அவர் சாங்லாம் பண்ணிவிட்டு இடையில வந்து ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தார். ஒரு இடத்துலலாம் வந்து அப்படியே அந்த கருப்பர் ஆட்டம் அந்த அப்படியே வர்றது மாதிரி இருக்கும். நான் ஒன்று பண்ணுறையா, நீங்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லுங்கள், நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்கள். அது வந்து பெரிய சக்ஸஸாகவே அவருக்கு அமைஞ்சிருக்குது. ஆனால் ஒரு சினிமா பாடலாக ஒரு கருப்பசாமி பாடல் வந்து நிறைய பாடல் வந்திருக்கு. இந்த பாடலுக்கு தான் வந்து மக்கள் வந்து தியேட்டரில் வந்து பாடலை கேட்டு சாமி வந்து ஆடுறதுல நான் படம் பார்க்கும்போதே நிறைய சினிமா பாடல்கள் பாடினாலும், நான் வெளியில் போய் எல்லா மக்கள் மத்தியில் பாடினாலும், இன்றைக்கி கூப்பிட்றது எல்லாமே கருப்பசாமி பாட்டு, ஒரு பாட்டு நீங்கள் பாடினா போதுங்கிற மாதிரி தான் கூப்பிட்றாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த கருப்பசாமி பாடல் மூலமாக இப்படி ஒரு விஷயம் கிடைச்சது உண்மையிலே அது சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அது வெளியில் சொல்ல எங்க கூடவே வாருமையா ஐயா கருப்பனே வாருமையா எங்க கூடவே வாருமையா. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. பிஹைண்ட் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிங்கர் மகாலிங்கம் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா நிறைய இப்போ ரீசெண்டா கருப்பு பயங்கரமா போயிட்டு இருக்கு தியேட்டர்ல, அதுன்னு பயங்கர கூஸ்பம்ஸ். ஏன்னா மகாலிங்கம் சார் பாடுனாலே வந்து கூஸ்பம்ஸ் தான். இப்போ கருப்பு தியேட்டர்ல வந்து சாமி ஆடுற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமா போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்குதெல்லாம்? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக தான் வந்து மக்கள் மத்தியில் பாடும்போது சாமி வர்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இப்போ அங்கேடி முழங்குது பாடல்லாம் வந்து நமக்கு முன்னோர்கள் வந்து நாட்டுப்புற கலையில் வந்து கொண்டாந்து சேர்த்த ஒரு பொக்கிஷம். அதைத்தான் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பாடிட்டுருக்கோம், கிராமிய பாடல்கள் எல்லாமே. அந்த மாதிரி பாடல்களுக்கு வந்து சாமி வர்றதுன்றது வந்து அது ஒரு எப்போ பாடினாலும் அது சாமி வரும் மக்கள் மத்தியில். ஆனால் ஒரு சினிமா பாடலாக ஒரு கருப்பசாமி பாடல் வந்து நிறையா பாடல் வந்திருக்கு. இந்த பாடலுக்கு தான் வந்து மக்கள் வந்து தியேட்டரில் வந்து பாடலை கேட்டு சாமி வந்து ஆடுறதுல நான் படம் பார்க்கும்போதே அது நடந்தது நினைக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப இன்னுமே அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி இதெல்லாம் கூஸ்பம்ஸ்லாம் ஆகி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குச்சு. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு இதெல்லாம் கேள்விப்படும் போது, நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோம், இதில் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி வந்து முயற்சி பண்ணி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நினச்சி, அதுவும் கருப்பர் பாடல் ஏன்னா கருப்பர் பாடல் மூலியமாக தான் நிறையா சினிமா பாடல்கள் பாடினாலும், நான் வெளியில் போய் எல்லா மக்கள் மத்தியில் பாடினாலும், இன்றைக்கி கூப்பிட்றது எல்லாமே கருப்பசாமி பாட்டு, ஒரு பாட்டு நீங்கள் பாடினா போதுங்கிற மாதிரி தான் கூப்பிட்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கருப்பசாமி பாடல் மூலமாக இப்படி ஒரு விஷயம் கிடைச்சது உண்மையிலே அது சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். அது வெளியில் சொல்ல கண்டிப்பாக. கருப்பர் நீங்கள் சொல்கிறது போது ஸ்டார்டிங்லேருந்தே இப்போ வரைக்கும் கருப்பர் கூட அவங்க கூட ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா சார்? அதுக்கு என்ன காரணம்? எல்லாமே என்னுடைய தாத்தா, என்னுடைய ஐயா, இவங்கெல்லாம் வந்து பாரம்பரியமாக அம்மனை பற்றி, கருப்பரை பற்றி, கருப்பரையே வந்து கிட்டத்தட்ட வந்து 18ஆம் படி கருப்பர், நம்ம அழகர் மலையான் 18ஆம் படி கருப்பர் வந்து வாழையடி வாழையாக இப்போ இந்த வருஷம் கூட போய் என் குடும்பம் எல்லாருமே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாங்க. கருப்பசாமி போய் அங்கே 18ஆம் படி கருப்பரை போய் பார்த்து ஒவ்வொரு வருஷமும் போய் கிடா வெட்டி அங்கே சாமி கும்பிட்றது. இது வந்து ஒரு 80-70 வருஷம் பாரம்பரியம். அது அப்படி வந்தது. எனக்கு அந்த பிளெஸிங் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. எனக்கு எங்கள் அம்மா வந்து கும்மி பாட்டு பாடுவாங்க, எல்லா பாட்டுமே இன்னைய வரையும் பாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி என்னுடைய தாத்தா
இது வழியாக வந்து தான் எனக்கு கிடச்சிருக்குதுங்கிறது தான் நான் உண்மையாக வந்து நான் ஒத்துக்கக்கூடிய விஷயமே இதுதான். அவங்க மூலியமாக முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் எனக்கு வந்து அவங்களுடைய blessing எல்லாம் எனக்கு கிடச்சிருக்குதுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன் உண்மையாலுமே. ஓகே, நிச்சயமா. ஏன்னா வந்துட்டு மகாலிங்கம் சார் வந்து நிறைய பாடல்கள், சாமி பாடல்கள் பாடி நாங்கள் கேட்டிருக்கோம். ஆனால் முக்கியமாக அந்த கருப்பர் பாட்டு பாடும்போது மட்டும் ஏதோ ஒரு எனர்ஜி வந்து புதுசாக கிளம்பி அவருக்குள்ள வந்துடும். அதுக்கு என்ன காரணம்? அது என்னன்னே தெரியல. கருப்பர் பாட்டுனாவே அந்த பாட்டு அதுக்கு முன்னால் வர ஒரு மாதிரி சினிமா பாட்டு ஸ்டேஜில் பாடுறது உண்டு. எல்லா பாட்டும் பாடும்போது அந்த வைப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து இப்போ என்னால் வந்து அந்த ஸ்டேஜில் வந்து கருப்பர் பாட்டு பாடும்போது என்னை அறியாமல் அங்கே என்ன நடக்குது, அந்த சூழலுக்கு என்ன, மக்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் பாடுறதுக்கு தோணும். நம்ம முன்னாலே நம்ம மைண்டில் வச்சுருக்கிற விஷயத்த நம்ம பாடணுங்கிறது வந்து எனக்கு தோணாது. அதை பாடினாலும் கூட அங்கே நடக்கிற இயல்பாக என்ன நடக்குது அது வந்து நம்மளை அறியாமையே வந்துடும். அதே மாதிரி நம்ம மேடையில் பக்கத்தில் நின்று அந்த கருப்பர் வேஷம் போட்டு ஆடக்கூடியவங்க, அந்த ஒவ்வொருத்தருடைய அவங்க தோரணை, அவங்க நின்று அவங்க அந்த அது அப்படி அந்த ஒரு கெட்டப்பில் நிற்கிற தோரணையை வச்சு நமக்கு அங்கே வரும். அதே மாதிரி மக்களும் வந்து ஆரம்பத்தில் போய் பாட ஆரம்பிச்சதுலேருந்தே கேட்பாங்க, ஐயா கருப்பசாமி ஐயா கருப்பசாமி கடையலசியில் பாடிதாயா முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது என்ன சொல்கிறது, இது எனக்கு இது கிடைச்சதை வந்து எனக்கு சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லைங்க. அதுவும் இந்த சினிமா பாடல்லையும் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் பார்த்தா நிறைய எனக்கு இந்த பாடலுக்கு வந்து கிடைச்ச ஒரு வாழ்த்துக்கள் மாதிரி வேறு எந்த பாடலுக்குமே எனக்கு கிடைக்கல. இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்லி ஆகணும். இந்த பாடல் வந்து ஒருத்தர் வந்து பெங்களூரில் வந்து அல்சுரியரின்னு சொல்லி அங்கே வந்து ஒருத்தவங்க ஒரு பெரிய ஜோதிடர் அவர் அப்போ இன்னைக்கு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த பாடலை கருப்புசாமி பாடலை வந்து எனி டைம் 24 hours அவர் கேட்டுட்ருக்காராம். அவர் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் டயாலிசிஸில் இருக்கிறாராம். சரி, அவங்க எனக்கு கால் பண்ணி இன்றைக்கி வந்து எனக்கு கால் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ காலில் வரும். அது ஒரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. 24 hours கேட்டுக்கிட்டே இருக்காராம். அவங்க பொண்ணு வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து எங்கள் அப்பா வந்து வீடியோ காலில் உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து ஒரு சினிமா பாடல் பாடும்போதோ சினிமா பாடல்கள் நிறையா நான் குறையாக சொல்லலை. சினிமா பாடல்கள் எத்தனையோ பேர் பாடியிருக்காங்க, நானும் பாடியிருக்கிறேன். இந்த கருப்பசாமி பாடலுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது வந்து எனக்கு எல்லாமே அவங்க நடத்துகிறாங்க, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணோம், நம்ம அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், இதனால் எனக்கு கிடைச்சிச்சுலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய முன்னோர்கள் வந்து செஞ்சுட்டு நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ தியேட்டரில் பார்க்கும்போது உங்கள் பாடல்களை கேட்கும்போது எங்களுக்கே ஒரு பயங்கரமான ஃபீல். அதை தாண்டி ஆஜே பாலாஜி சாராக இருக்கட்டும், சூர்யா சாராக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு டைம் உங்கள் பாட்டை கேட்டு என்ன எப்படி சொன்னாங்க, ஏதாவது சொன்னாங்களா? சாயபயங்கர் தான் சொல்லி இந்த இடத்துல வந்து சாயபயங்கருக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாலுமே அவர் வந்து அதாவது அப்பப்போ நாங்கள் சொல்லி பாடின பாட்டு அது உடனே அப்படியே ரெக்கார்ட் பண்ணது. அவர் ரொம்ப அந்த நேரத்தில் எப்படி நடந்தது என்னென்னு அதாவது நான் ஒரு ஸ்டேஜில் பாடுறது மாதிரி ஒரு உணர்வில் தான் அவராக தான் சொன்னார். நீங்கள் ஸ்டேஜில் எப்படி பாடுவீங்களோ, எனக்கு வந்து பயங்கர ப்ராப்பராக அந்த இடத்துல இப்படி சங்கதி வேணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஸ்டேஜில் ஒரு மக்கள் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அவங்க முன்னால் எப்படி பாடுவீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டுடியோவில் நீங்கள் ரெக்கார்டில் பாடுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி தான் பாடணும். அது இன்றைக்கி வந்து அதை திரும்பி ஃபைனல் ஆகி அது ஒரு மாதிரி ஆரம்பத்துலேருந்து இந்த பாடலை கேட்கும்போது, இந்த பாடல் ஷூட்டிங் போகும்போது அவங்க கேட்டுட்டு சொன்னாங்களா, அந்த மாதிரி நல்ல ஒரு வைப்பாக வந்திருக்குதியா சாங்னு சொல்லி இப்போ எனக்கு வந்து சாயபி அவர் சொன்னார், நல்லா வந்திருக்குதுங்க, இன்னும் எஃபர்ட் போட்டு இன்னும் அதில் என்னென்னலாம் சேர்த்து பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம போட்டு எஃபர்ட் போட்டு பண்ணிடலாம் அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்ததுங்க. ஓகே, ஸோ சாய் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ரொம்ப ஜென்சி சிங்கர் கம்போசர் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்தாரு. இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புது ஜேர்னல் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கிறது எங்களுக்கே பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. அப்படின்றப்போ உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரி சொல்லி கேட்டார் உங்ககிட்ட? ஐயா கருப்பு பாட்டு, கருப்பு படம் வருது, கருப்பு சாமி பாட்டு பாடணும் அப்படின்னா வந்து அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து இந்த சேனல்லலாம் நிறையா நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும்யா அப்படின்ட்டு. இதெல்லாம் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணும்போதுலாம் நீங்கள் கேட்டிருக்கணும். நான் வெளியில் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி 2:30 இருக்கும் நான் வந்து இங்கே லேண்ட் ஆகும்போது
அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே லக்கேஜ் வச்சுவிட்டு அப்படியே திரும்பி அப்படி ரெக்கார்ட் பண்ண பாட்டு இது வந்துட்டு இது பெரிய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது என்ன சொல்கிறது, எல்லாமே எப்படி நடந்துச்சு என்னன்னு எனக்கு சொல்லவே தெரியல இந்த பாடலை பொறுத்தளவு மட்டும். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ரொம்ப இவர் ஆர்ஜி அவர் பாலாஜி சாரும் சரி, இந்த ஆடியோ லான்ச் அப்போது கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஸ்டேஜில் எனக்கு பாடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. சரி, ரொம்ப இப்போ கருப்பு வந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருந்தாலுமே இடையில வந்து சில தடங்கள் இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி சாரும் ரொம்ப அதுக்காக ஃபீல் பண்ணி கடைசியாக தேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே கத்தி தேட்டர்லேயே ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலாக கருப்பு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பாக அவர் வந்து இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது அவர் முழுமையாக அதை வந்து பயங்கரமாக உணர்ந்து அந்த தேட்டரில் நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சது. அவர் வந்து அதை எவ்வளவு உணர்வுபூர்வமாக அந்த படமும் வெளியில் வந்துடுச்சு, அதை மக்கள் வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் சந்தோஷத்தை ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஒரு பக்தி மூலமாக அவர் உள்ள உணர்வுகள் வந்து அது பயங்கரமாக வெளிப்பட்டுச்சு. அதை நான் பார்த்து நான் கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு 10-15 முறை நான் விடாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த எவ்வளோ தூரம் அவர் வந்து கருப்பர் மேலே அவர் எவ்வளோ பக்தி வச்சுருக்கிறாரு, அவ்வளோ பக்தியோடு அவர் அந்த விஷயத்தை தொட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப சக்ஸஸாக முடிச்சிருக்காரு. சூர்யா சார் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. உங்க பாட்டுல சூர்யா சார் என்ட்ரி பயங்கரமா, ஐயோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போது? அந்த கால் அப்படி எடுத்து அப்படி வைக்கும்போது ஏன் கருப்பா வராண்டான்னு கால் எடுத்து வைக்கும்போது வச்சுருந்துருங்க. ஒரு சீனில் வந்து நான் எல்லா இடத்துலையும் அதான் சொன்னேன், இந்த மீசை வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணுவார் அந்த சீன்லாம். ஐயோ ஆமா, நீங்க பார்த்திருப்பீங்க சார், நிறைய பேர் கருப்பர் வேஷம் போட்டு பார்த்திருப்பீங்க. இப்போ சூர்யா சார் வந்து நம்ம பார்க்கும்போது ரியலா அவர் அப்படியே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? அதுதான் எனக்கு என்னன்னா, கருப்புசாமி வேஷம் போட்டு ஸ்டேஜில் நிற்கும் போது அவங்க எப்படி நிற்கிறாங்களோ நான் முன்னாலே சொல்லியிருந்தேன், அதுக்கேற்றது மாதிரி அவங்கள கருப்புசாமியவே பார்த்து நம்ம பாடுறது மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்போது தான் அந்த பாடல் இன்னும் வந்து நம்மளால் மெருகேற்றி பாட முடியும். அந்த மாதிரி அவர் ஸ்டேஜில் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எந்திரிச்சு பாடிடுவோமான்னு வந்துச்சு. அதுதான் உணர்வே. ஒரு எந்திரிச்சு நம்ம வாய் விட்டு பாடிடுவோமா அந்த வேஷத்தை பார்க்கும்போது அவர் எப்படி அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது. அது எனக்கு இன்னொரு விஷயம், சார் ஒரு மாதிரி ஸ்டேஜில் நின்று இப்படி ஒரு வேஷம் போட்டு நின்று லைவ்ல அப்படி பாடினா எப்படி இருக்கும், அந்த ஒரு சந்தோஷம் இருந்தது உண்மையாலுமே. அது ஒரு உண்மையிலே அப்படி நினச்சேன் நான். சார் வந்து ஸ்டேஜில் அன்னைக்கு வந்து நாங்கள் பாடினோம் இல்லைங்களா, அந்த பெர்ஃபார்மன்ஸு சார் இப்படி ஒரு ஸ்டேஜில் இப்படி நிற்கும்போது இப்படியெல்லாம் நின்று அப்படியெல்லாம் நான் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கெல்லாம் பொழுதுக்கு அதுதான் ஓடிட்டே இருந்துச்சு மைண்டில். இப்படி வந்து சார் வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று நம்ம அந்த பாட்டை பாடினோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு அவ்வளோ தச்சுருவா அப்படியே கருப்பரை இறங்கி வந்து நிற்கிறது மாதிரி அவருக்கு இந்த முழிக்கும் அதுக்கும் அப்படியே அந்த கண்ணை உருட்டி ஒரு வரப்பா எக்ஸ்பெக்டே பண்ணல சார். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைலரில் பார்க்கும்போது கூட சூர்யா சாரா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இல்லையா? கண்டிப்பாக அவர் வந்து என்னை பொறுத்தளவு வந்து அவருக்கு வந்து இப்போ இன்னொரு டேக்கு இப்படி டேக்கு அப்படிலாம் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த உணர்வு வந்து அது ஒரு விஷயத்த வந்து நான் மனசார சொல்கிறேன், எனக்கு நான் ஃபீல் பண்ணுற விஷயத்த இது வந்து ஒரு முறை அப்படி ஃபீல் வரணும் அப்படி எடுத்திருக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அவர் அப்படியே பண்ணியிருப்பார், அது இயற்கையாகவே அது வந்திருக்கும், அது அப்படியே நடந்திருக்கும் அந்த இடத்துல. அது ரொம்ப தச்சுருவா அப்படியே இருந்தது. ஓகே, சூர்யா சார் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசினாரா? சார் வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணார். சரி, அதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு இதில் நான் சொல்லியிருப்பேன். எப்படின்னா, நான் வந்து பர்கிட் ரோடில் எங்கே நம்ம டி நகர் பர்கிட் ரோடில் தான் நான் வந்து ஒரு ஆஃபீஸில் நான் ஒரு ஆஃபீஸ் பாயாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து சாரோடைய வீடு வந்து இங்கே டி நகரில் வந்து அந்த எம்ஜிஆர் ஐயாவுடைய பழைய நினைவு இல்லம்லாம் இருக்கும், அந்த ஸ்ட்ரீட்டில் தான் சாரோடைய வீடு. அப்போ அங்கேருந்து வருவாங்க, அங்கேருந்து காரில் வருவார். அப்போ நான் பர்கிட் ரோட்டில் நான் சைக்கிளில் விட்டுட்டு அப்போது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு சைக்கிளில் தான் போவேன் வருவேன், எங்கேனா வெளியில் போகிறது வரது எல்லாமே சைக்கிளில் போவேன். அப்போ ஒரு சூர்யா சார் கிராஸ் பண்ணுறாரு. அப்போ நான் வந்து சைடில் இருந்து பார்க்குறேன், அவர் ஓரமாக உட்காந்துருக்குறாரு. இன்னைக்கு வந்து கடவுள் வந்து பாருங்கள் அவருடைய படத்துக்கு பாட வச்சு இந்த கருப்பர் வந்து அவருடைய
கடவுள் அது ரொம்ப பெரிய ஒரு ஆமா சார், ரொம்ப பெரிய ஜேர்னி இல்லையா? நிறைய தடங்கள் இருந்திருக்கும், நிறைய வந்து டிராபேக்ஸ் இருந்திருக்கும். எப்படி எவ்வளவோ இந்த ஸ்டேஜுக்கு வந்து விஷயங்கள். நிக்கிறோம், தியேட்டர்ல நம்ம பாட்டு பாடுறாங்க, அதுக்காக நிறைய ரெஸ்பான்ஸ் வருது, லைவா வந்து சாமி ஆடுற அளவுக்கு இவ்வளோ பெரிய இதை பார்க்குறப்போ எப்படி இருக்கு? பயங்கர சந்தோஷங்க, பயங்கர சந்தோஷம். வீட்டிலலாம் என் ஒய்ஃபையும் அழைச்சிட்டு போயிருந்தேன், அழுதுட்டா அப்படியே அப்படியே அந்த எல்லாம் அந்த அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அழுக வருது அவளுக்கு. எனக்கு அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு மாதிரி உணர்வு. இவ்வளவு படங்கள் பாடியிருக்கோம். இப்போ இதுக்கு முன்னால் வந்து இப்போ அந்த காலமாடன் பாடல் அதெல்லாம் கூட நமக்கு வந்து ஒரு அந்த பாடல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு படிக்கட்டாக நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாடல் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் நமக்கு தோணும் இல்லைங்களா? நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக தேடி வந்தோம், ஒரு இடத்துல வந்து நமக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுப்பா, போதும் அசாவே போதும் அப்படிங்கிற மாதிரி தோணும் பார்த்தீங்களா? அது இந்த பாடல் மூலியமாக எனக்கு அந்த விஷயத்தை வந்து நான் அதை ஃபீல் பண்ணுறேன். இந்த விஷயத்தை நம்ம இன்னும் தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இன்னும் ஒரு பய உணர்வோடு நான் அதை வந்து இன்னும் நான் பயிற்சி பண்ணி இன்னும் நிறையா பாடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி இது பெரிய ஜேர்னி தான். உங்களுக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தவறிடுச்சு, என்கிட்ட இருந்து கிட்ட வந்துட்டு என்கிட்ட இருந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்திருக்கா? நிறையா இருந்திருக்கு, நிறைய பாடல்கள் வந்திருக்கு. எப்படின்னா நான் பாடின வேற ஒரு சிங்கர் பாடினது, அதுக்கப்புறம் என்னையை கூப்பிட்டு பாடி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் அது நமக்கு கன்ஃபார்ம்னு இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அதெல்லாம் நடந்திருக்குது, நிறையா நடந்திருக்குது. அதை நம்ம வெளிப்பட்டு சொல்லக்கூடாது. நிறைய பாடல்கள் அப்படி மிஸ் ஆகிருக்கு. ஆமாம், அது அந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சம் வெளியிலலாம் எனக்கு கொஞ்சம் நிறையா ட்ராவல் பண்ணுவேன். போயிட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்லாம் போய் இருந்துட்டு வர்றது. இப்போ தான் கொஞ்சம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன். ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 நாள் 4 நாள் மாதிரி ப்ரோக்ராம் இருந்ததுன்னா மட்டும் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுறது. ஏன்னா மெயின் நமக்கு இங்கே உள்ள ரெக்கார்டிங்கு, இங்கே நம்ம லோக்கலில் இங்கே இந்த சைடு எங்கேனா இருந்தோம்னா அடுத்த நாள் வந்து கூட நம்ம பாடிடலாம். மெயின் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே நிறையா பாட்டு பாடணும், இறைவன் நல்லால பாடல்கள் நமக்கு வந்து வாய்ப்புகள் கிடச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் இப்போ நான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். மகாலிங்கம் சாரோட ஃபர்ஸ்ட் சேலரி என்னவா இருக்கும்? முதலாக எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாங்க? சினிமாவில் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சம்பளம் அப்படின்றது வந்து நான் ட்ராக் பாடினது. ஃபஸ்ட்டு நான் பாடும்போது, படத்துக்கு பாடும்போது எனக்கு உண்மையிலே எனக்கு சம்பளம்லாம் இல்லை, கொடுக்கல. நான் ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு கொடுக்கல, வாய்ப்பாக தான் நம்ம தேடி போனோம். எனக்கு வந்து ஒரு ட்ராக் பாடும்போது, ட்ராக் நான் பாடுவேன், நிறைய ட்ராக்லாம் பாடியிருக்கேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க ஒரு பாட்டுக்கு. சரி, ட்ராக் சிங்கராக போய் பாடும்போது அது என்ன எப்போனா தான் வரும் அது. மற்றபடி நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு அப்படி இருந்தேன், ட்ராக் சிங்கராக போய் பாடினேன். அதே மாதிரி ஆதித்யன் சார் வந்து ஆதித்யன் போல ஒரு சிவில பெரிபாண்டியன் படம்லாம் பண்ண சார். அப்போ அவர் வந்து என்னை வந்து ஒரு 3 சாங் வந்து ட்ராக் பாட வச்சார். அப்போ வந்து அவர் எனக்கு வந்து அந்த டயத்தில் எனக்கு வந்து ஒரு சாங்குக்கு வந்து 1500 ரூபா கொடுத்தாரு. ஓகே, அந்த டயத்தில் ட்ராக் தான் பாடினேன், அது வேற ஒரு சிங்கரை பாட வைக்கிறதுக்காக. அந்த மாதிரி நான் நிறைய ட்ராக் பாடியிருக்கிறேன். ஒரு சில இடங்களில் வந்து ட்ராக் பாட கூப்பிடுவாங்க, நம்மளை கூப்பிடுவாங்க, பாட வைக்கிறவங்க கூப்பிடுவாங்க. நிறைய இடத்துல என்ன சொல்கிறது, நம்மளை வந்து நீந்தாயா பாடுறேங்கிற மாதிரியும் பாட வைப்பாங்க. பாட வச்சுட்டு மறுபடியும் வந்து அது அவங்க எடுக்கிற முடிவு கிடையாது இல்லைங்களா, டைரக்டரு ப்ரொடியூசரு எல்லாருமே எடுக்கக்கூடிய முடிவுங்கிறப்போ அந்த இடத்துல அது மாறும். இப்போ ஆரம்பத்துலலாம் அது வந்து ரொம்ப கவலையாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒருத்தர் எடுக்கிற முடிவு கிடையாது, ஒரு இசையமைப்பாளர் மட்டும் எடுக்கக்கூடிய முடிவு கிடையாது. இது வந்து ப்ரொடியூசரு, இயக்குனர் அத்தனை பேருக்கும், அப்புறம் மற்ற இந்த ஹீரோவுக்கு வந்து இதெல்லாம் செட் ஆகுதா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் எடுக்கிற முடிவு. அதுக்கப்புறம் தான் இந்த புரிதல்லாம் வரும். இப்போ கூட நிறையா படங்கள் பாடியும் கூட இப்போ வரக்கூடிய இடங்கள்லையும் கூட இப்போவுமே நடக்கும். ஒரு சில இடங்களில் பாட வைப்பாங்க, அது ஒரு சில இடங்களில் வந்து அது ஷூட் ஆகலைன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது, அது இயற்கையாக நடக்குது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த புரிதல்லாம் இப்போ வந்துருச்சு நல்லபடியாக. அப்போ ரீசன் சேலரி என்ன சார்? சொல்ல மாட்டோம். இல்லை, ரெக்கார்டிங்கை பொறுத்தளவு நம்ம இவ்வளோதான்ட்டு நான் சொல்லி நான் இது பண்ணலை.
கொடுக்குறத வாங்கிட்டு வந்துடுவேன். இல்லை இப்போ வந்து அவங்க பேசும்போதே கொஞ்சம் நியாயமாக சொல்லி இது பண்ணுவாங்க. நம்ம சைடில் இருக்கக்கூடிய விஷயத்த சார் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்கிறது உண்டு. மற்றபடி அந்த சாங்கை வந்து நான் அனுப்ப சொல்லி கேட்குறது உண்டு. அந்த சாங்கை வந்து அனுப்ப சொல்லி கேட்குறது உண்டு. மற்றபடி பேமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நான் போகிறது கிடையாது. எனக்கு வந்து மெயினாக வந்து பாட்டு வந்து நிறைய கிடைக்கணும் அப்படிங்கிற தாட்டில் தான் இப்போ நான் ஓடிட்டுருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் போகிறது அதுதான். பொதுவாகவே வந்து நிறைய படங்கள் பார்த்துக்கிட்டே தான் சார் வந்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கடவுளோட படத்தை எடுக்கணும், தொடர்ந்து வந்து பாலாஜி சார் வந்துட்டு மூக்குத்தி அம்மன் எடுத்தாரு, இப்போ கருப்புசாமி வச்சு படம் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு யோசிப்போம்ல, இது ஒர்க் ஆகுமா, இப்போ உள்ள மக்களுக்கு, சிட்டி மக்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிப்போம்ல. ஆனால் அதை தாண்டியும் எடுத்து வந்து ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு அப்படின்றது எப்படி இருக்கு? இது சத்தியமாக வந்து நான் வந்து ரொம்ப இப்போ நான் ஒரு பாட்டெலாம் பாடிட்டு இருக்கும்போது யோசித்த விஷயம். ஒரு டைரக்டர் வந்து சொல்லியிருந்தார். அவர் வந்து திண்டுக்கல். அவருக்கு வந்து நான் கருப்பசாமி பாட்டு ஒரு ஃபுல்லாக 3 பாட்டு கருப்பசாமி பாட்டு பாடி அந்த மேக்கிங்லாம் பண்ணி அவர் அந்த யூடியூப்பில் கூட இருக்குது. அவர் சொன்னார், கருப்பசாமி பற்றி நம்ம வந்து ஒரு பாண்டிமுனியை பற்றி நம்ம எடுக்கணும், அது வந்து ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கிறேன், நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதில் வந்து ஒரு கருப்பராக வச்சு எடுக்கணுங்கிற மாதிரிலாம் பேச்செலாம் நடந்துகிட்டு இருந்தது. அப்போ நான் கூட அவர்கிட்ட சொன்ன விஷயம், சார் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணினீங்கன்னா இது வந்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக என்னமோ மனசுக்கு தோணும் சார், ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு வந்து இது இருக்கும் சார். அவங்க அப்போ யாருனா ஒருத்தவங்க இந்த சப்ஜெக்டை தொடுவாங்களா, கண்டிப்பாக தொடணுங்கிறது மாதிரி ஏதோ ஒரு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு பாலாஜி சார் வந்து அதை எடுக்கிறாரு, கருப்புங்கிற ஒரு படத்தை இந்த விஷயத்தை தொட்டு எடுக்கிறாரு. அது பாருங்கள் இந்த அளவுக்கு. ஆனால் மனசுக்குள்ளே தெரியும் கண்டிப்பாக. இப்போ வந்து நீங்கள் டென்ஸில் பார்த்தீங்கன்னா கருப்பர்னா எல்லா பக்கத்துலேயுமே ஒரு பெரிய ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்சு, மேக்சிமம் முன்னாலலாம் அம்மன் அப்படிங்கிற எல்லா தெய்வங்களும் உண்டு. இப்போ கருப்பருடைய சொல்லுவாங்கள்ல, அந்த கருப்பருடைய அந்த டைம்டாதுங்கிறது மாதிரி அது இந்த டயத்தில் அப்படி தான் தோணுது எல்லாருக்குமே. இப்போ பாருங்கள் இந்த இதில் சாமி ஆடுறதெல்லாம் நினச்சி பார்த்தா இது வந்து அம்மன் படத்தில் வந்து நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மன் ஒரு படம் வந்தது. உங்களுக்கு நீங்களாம் ரொம்ப குழந்தையா இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு சில பேர் சாமிலாம் வந்து மஞ்சள் புடையெல்லாம் பயங்கரமாக சாமிலாம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து சினிமா இது நம்ம தமிழ் படங்களில் அதுக்கப்புறம் கருப்பு படத்தில் தான் அது நடந்திருக்கு. சாய் சார் பற்றி நிறைய பேசணும். என்னதான் இருந்தாலுமே அவர் ஒரு ஜென்சி லைனில் போயிட்டு இருந்தாலுமே இந்த ஒரு ட்ராக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றப்போ மற்றவங்களோட பார்வை எப்படி இருக்குன்னா, நிறைய விமர்சனங்களுமே இருந்துச்சு அவருக்கு பின்னாடி. ரொம்ப போட்ட பாட்டே போடுறாரு, ரீல்ஸ்க்காக வந்து பாட்டு போடுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருந்தப்போ இதெல்லாம் பிரேக் பண்ணி கருப்புசாமிக்காக ஒரு பாட்டு பண்ணி ஒரு ஜானரே வந்துட்டு புதுசாக வந்து பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அடுத்துட்டு வந்துட்டு சாயபங்கர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி நடக்கும்? ஏன்னா அவர் சாங்லாம் பண்ணிட்டு இடையில வந்து ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தார். அந்த பம்பை ஒரு இடத்துலலாம் வந்து அப்படியே அந்த கருப்பர் ஆட்டம் அந்த அப்படியே வர்றது மாதிரி இருக்கும். அது எப்படி நான் அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன், இது எப்படி அதெல்லாம் சிந்திச்சிங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. இல்லைங்க இது அப்படியே அது இதுக்கு இப்படி வரணும்னு மைண்டில் வருது, அது அப்படிதான் நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாரு அவர். அது நானே ரொம்ப திகைப்பாக அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், இது எப்படி இந்த இடத்துல இந்த சேஞ்சஸ்ஸு அதெல்லாம் வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து அந்த பாடல் கேட்கும்போது தெரியும். அது ஏன்னா நம்ம வந்து கருப்பசாமி பாட்டு பாடிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன், அந்த அடி அந்த ரிதமு எல்லாமே பிடிச்சிட்டாப்புல எல்லாம் பயங்கரம். ஏன்னா அவர் பயங்கர வெஸ்டர்னாக ஒரு மாதிரி ரேப்பாக பயங்கரமாக பண்ணக்கூடிய அவர் ரொம்ப யங்ஸ்டர் வேறு. இப்போ வந்து அவருக்கு சொல்லப்போனால் 20-21 வயசு. அதுக்குள்ளே இப்படி ஒரு சப்ஜெக்டை எடுத்து கிராமத்தில் இருந்து எடுத்து, ஆனால் அவர் கொஞ்சம் மாடர்னாக பண்ணியிருக்காரு. அதை வந்து மக்களுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு கிராமத்து படமாக அடாப்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அவர் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்குது, ஆனால் இதுக்கு பயங்கரமாக சேருது இந்த ப்ராஜெக்ட். இந்த படத்துக்கு, இந்த பாடலுக்கு, அந்த சீனுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமாக சேருது. அவர் எப்படி அதை அவர் ஃபீல்டில் அவர் பண்ணியிருக்காரு.
நான் ஒன்று பண்ணுறையா, நீங்கள் வந்து என்ன வேணாலும் சொல்லுங்கள், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் ஒன்று கருப்பரை வேண்டி பண்ணுறேன், சரி அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லபடியாக அந்த சேர்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் கருப்பர் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டில் அவர் பண்ணியிருக்காரு. அது வந்து பெரிய சக்ஸஸாகவே அவருக்கு அமைஞ்சிருக்குது. சரி, நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணோம் சார். அந்த ஈவெண்ட்டில் வந்து வடிவுகரசிமா வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொன்னாங்க, அப்படியே வந்து தெய்வத்தையே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் உங்கள் பாட்டை கேட்டு வந்துட்டு கடவுளை வந்து நேரில் கொண்டாந்த மாதிரி இருந்துச்சு, கடவுளே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட உணர்ந்தவங்க உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்காங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரி, நிறைய பேர். அது மறக்கவே முடியாது. இல்லை, நிறைய பேர் வந்து சொல்லலாம், ஆனால் நம்மளே நம்மளை பற்றி சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். நிறையா பேர் வந்து அப்படியே நமக்கு முன்னால் இருந்து அப்படியே அழுகுவாங்க. நிறைய பேர் அழுதுருக்காங்க. நிறைய பேர் வந்து அப்படியே கட்டி பிடிச்சோடி அப்படியே நிற்பாங்க. உங்களை வந்து நான் ஹக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நிற்பாங்க. கருப்பசாமி பாட்டு பாடி முடித்த உடனே அப்படியெல்லாம் கூட நிறையா நடந்திருக்குது. வெளிநாடுகளில் பாடும்போதும் சரி, சிங்கப்பூர்லாம் வருஷம் நான் போயிட்டு பாடிட்டுருக்கேன். அப்போலாம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களுடைய அன்பை காட்டுவாங்க. இது வந்து இந்த பக்தி பாடலில் தான் அது எனக்கு கிடைச்சிருக்குது. பொதுவாகவே வந்துட்டு சாமி பாடல்கள், இந்த தெய்வத்தை சம்மந்தமான பாடல்கள் பாடும்போது வந்துட்டு விரதம் எடுப்பாங்க, சில வழிமுறைகள் வந்து பின்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது உண்டா? சாமி பாடல் இல்லை, அப்படி இல்லவே இல்லைங்க. எல்லாமே நான் மனசில் நினைக்கிறேன் ரொம்ப. ஏன்னா எனக்கு வந்து நான் ஸ்டேஜில் நம்ம பாடுறதுக்கு தேவை முக்கியமாக எனர்ஜி அப்படிங்கிற விஷயத்தில் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நம்ம விரதம் இருந்து அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தியமாக அப்படி கிடையவே. அதனால் வந்து அன்னைக்குன்னு வந்து எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டா தான் வந்து எனக்கு எனர்ஜி கிடைக்குங்கிறதும் கிடையாது. மொத்தத்தில் எனக்கு வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் பாடுற நேரத்தில் முதல்ல எனர்ஜியாக இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் நான் அந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் வந்து எப்போவுமே ஒரு ஸ்டேஜுக்கு போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நான் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுவேன். சும்மா அங்கனுக்குள்ளே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் ஸ்டேஜில் போய் நிற்பேன். இது வந்து நான் எப்போவுமே நான் பண்ணுவேன். இதுதான் என்னுடைய எனர்ஜி. மற்றபடி இது சாப்பிட்ணும், இது சாப்பிட்டாதான் அப்படிங்கிற மாதிரி இதுவே கிடையாது. சிறப்பு. அடுத்து பாட்டு கேட்கும் போதே வந்துட்டு வரிகள் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப வந்துட்டு கேட்கும்போது புரியாத மாதிரி எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை, ரொம்ப அழகாக இருந்துச்சு. விஜய் அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வரி பாட்டிலேயே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்ச வரினா என்ன? இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் வந்து ஒரு இது வரும். அது வந்து என்னுடைய குலசாமிகளை அப்புறம் நான் சொல்லியிருப்பேன். அது வந்து என்னுடைய வரிகள். அது சரி, வேலாயுதம் பறவைகளை மலையாள சன்னியாசி முடி வச்சு மகளிர், அது உங்களோட வரிகள்? அது என்னுடைய வரிகள், என்னுடைய குலசாமிகளோட நாங்கள் வேண்டக்கூடிய என்னுடைய குலதெய்வங்களுடைய வரிகள். அதில் வந்து எனக்கு ரொம்ப குலசாமிகளுடைய பேரும் இருக்கும். அதில் எனக்கு ரொம்ப இஷ்ட தெய்வங்கள், நான் எப்போ போனாலும் நான் போய் இறங்கி நான் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கு. அவங்கள எல்லாமே நான் போகிற இடத்துலலாம் நான் பார்ப்பேன். அவங்களெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆவாங்க. அவங்க பேரெல்லாம் நான் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த கருப்பசாமி பாட்டு பாடும்போது ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த வரிகள் தான் அது. அதை நான் யதார்த்தமாக ஒரு இது மாதிரி பாடுங்கன்னு சொன்னார். அப்போது நான் அதை பாடும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, அந்த அதில். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாவிஜி சார் வந்து எழுதுனதில் வந்து அவன் தண்டனை சத்தியண்டா, ஏ கருப்ப பாராண்டா, பேய் கருப்ப பாராண்டா, அய கருப்பனே வாருமையா, எங்க கூடவே வாருமையா, அய கருப்பனே வாருமையா, எங்க கூடவே வாருமையா. கருப்பா, ஐயோ, லைவா தியேட்டர்லாம் பார்த்துட்டு இப்போ லைவா கேட்கும்போது உண்மையிலே கூஸ்பம்ஸ் ஆகுது சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இதுல வந்து ஜாயின் பண்ணிருப்பாரு. அத சரி, இதான் இந்த தீம் வந்தது. இதோட தீம் கண்டிப்பா அது இடத்துல பிஜிஎம்லாம் ஐயோ வேற லெவல்ல. அந்த பைக்ல வந்துட்டு ஒரு டர்ன் பண்ணும்போது அப்படியே திடீர்னு வந்து கருப்ப சமயம் மாறுவாங்க பாத்தீங்களா, அந்த டிரான்சிஷன்லாம் வேற லெவல். அதே ஒருவர் பாருங்க. ஐயோ, எப்படி சார் இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது? ஐயோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பயங்கர சந்தோஷங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் பார்க்க முடியலையேங்கிறது எனக்கு. ஏன்னா ரிலீஸ் அன்னைக்கெலாம் நான் வந்து வேறு ப்ரோக்ராமில் அப்படியே ஓடிட்டு இருக்கிறேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ட்ரீம் ஆரியார் அவங்களுக்கு வந்து கால் பண்ணியிருந்தேன். ஐயா, நான் இன்னைக்கு நைட்டு
எனக்கு டிக்கெட் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. எப்படியாவது எனக்கு டிக்கெட் பண்ணி கொடுங்கயான்ட்டு கேட்டிருந்தேன். அவங்க உடனே வந்து ஐயா முன்னால தான் இருக்குது, பரவாயில்லையா, பிரச்சனை இல்லையா, இல்லைன்னா நாளைக்கு தான் நீங்கள் போய் பார்க்கலாம் ஐயா, நாளைக்குலாம் நான் பார்க்க முடியாதுயா, எனக்கு இன்னைக்கு நான் நைட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் எப்படியான்னு. அப்போ நைட்டு உடனே அவங்க புக் பண்ணி கொடுத்தாங்க அந்த படத்தை பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேரில் இருந்து ஒவ்வொரு முறையும் நம்ம பாடல், நம்ம வாய்ஸு இதெல்லாம் வந்து கேட்கும்போது இந்த நேரத்தில் உங்களோட வரிகளில் எழுதின பாட்டும் நாங்கள் கண்டிப்பாக கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால அந்த லைன்ஸ் மட்டும் எங்களுக்கு. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த ஓப்பனிங்கில் மட்டும் வரும். ஏ கருப்பா வாராண்டா அத வர எப்படி சார் இந்த இதை நீங்க தனியா நீங்க எடுத்துட்டு போகும்போது இது பயங்கர, அதை விட இது பயங்கரமா இருக்க மாதிரி இருக்குல்ல, இது எப்படி அவங்க எப்படி பார்த்தாங்க? அவர் ரொம்ப ஹாப்பியா அது ஐயா இது நம்ம வச்சுக்கலாம் ஐயா, அதே மாதிரி ராத்து ராசன் அதுலயும் கூட இடையில வச்சிருப்பாரு. அவரு அத கரெக்டா எங்க எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுல வந்து ரொம்ப பயங்கரமா ஒரு என்ன சொல்றது, அந்த சாங்கை எப்படி கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல எதை வைக்கணுங்கிறதுலாம் ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்காரு. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.